ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்டில் ஃப்ரிக்ஷனில் டு மூவ் ஆன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் இஸ் ஈஸியர் அப்படின்னு சொல்லி ஃப்ரிக்ஷனை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஆப்ஜெக்டோடைய மோஷனை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய மோஷனில் புஷ் பண்ணுறது ஈஸியாக புல் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வச்சோம் கைனடிக் ஃப்ரிக்ஷனை வச்சோம் நம்ம ரெண்டு கேட்டகரியாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா டு மூவ் ஆன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல் விச் இஸ் ஈஸியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புஷ் பண்ணுறது ஈஸியாக புல் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக ரெண்டு பிக்சரையும் தனித்தனியாக ஸ்டடி பண்ணுவோம். சரிங்களா? அப்படி ஸ்டடி பண்ணுறதுல இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நார்மல் அப்படின்ற இந்த கண்டிஷனை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்கப்பா. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் both the frictions also depends upon the normal அல்லது reactionary force அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் தான் இது. ஃபர்ஸ்ட் டு புஷ் த ஆப்ஜெக்ட் இன்டு த மோஷன். ஒரு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிடுவோம். இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டூ ஃபோர்ஸஸ் அப்படின்றது ஒன்று நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணக்கூடிய அதோட வெயிட்டு mg. ஸோ இதில் புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் அப்படின்றத ஆங்கிளில் எஃப் அப்படின்னு ஒரு இன்க்ளைண்டாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கிடும். ஆப்ஜெக்ட் இந்த ஃபோர்ஸ்ல இருந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ தீட்டா ஆங்கிள். ஸோ அப்போ இந்த தீட்டாவை நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த ஃபோர்ஸை எப்படி பிரிக்கலாம்? எஃப் காஸ் தீட்டான்னு அட்ஜஸ்டன்ட் சைடாகவும் இந்த தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடா எஃப் சைனானும் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இதோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் நம்ம அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பேரலா இருக்கு. இதை ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நம்ம டிரா பண்ணுவோமா? எம்ன்ற மாசு இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் என் அப்வர்ட் டைரக்ஷன்லயும் வெயிட் எம்ஜி டவுன்வர்ட் டைரக்ஷன்லயும் வரைஞ்சுக்கிடுவோம். இது மேல ஆக்ட் பண்ண இந்த ஃபோர்ஸ் அப்படின்றதுல அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எஃப், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றதுனால எஃப்எஸ்ன்னு கொடுத்துருக்கும். இந்த எஃப் ரிசால்வ் பண்ணலாம் இல்லையா? எஃப்எஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது எஃப் சைன் தீட்டா. அதே நேரத்தில் இந்த தீட்டான்ற ஆங்கிள் வச்சு நம்ம இதை சொல்லும்போது இந்த இடத்துல எம்ஜியோட டைரக்ஷனும் என்ன இருக்கு? எஃப் காஸ் தீட்டா இருக்கு. எஃப் காஸ் தீட்டாவும் எம்ஜியும் ஒரே டைரக்ஷன். அப்போ இந்த என் அப்படின்றத எப்படி எழுதலாம்? எம்ஜி பிளஸ் எஃப் காஸ் தீட்டா ஒரு இக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் என் அப்படின்றத நம்ம லிமிட்டிங் ஃபோர்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது மியூஎஸ் என். அப்போ இந்த இடத்துல எஃப்எஸ் அதாவது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா எம்ஜி பிளஸ் எஃப் காஸ் தீட்டான்னு இருக்கும். ஏன்னா என்னோட வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் ஒன்னு வச்சு இப்போ இங்க அதே போல டு புல் த ஆப்ஜெக்ட் இன்டு த மோஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுக்கு இதே போல எம்ன்ற மாஸ் இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் என், டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி. ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம்? புல் பண்ண போறோம். புல் பண்றதுக்கு இந்த ஆங்கிள் நம்ம இழுக்கிறோம்னு வச்சுக்கிடும். வெர்டிகல் டைரக்ஷன்ல இருந்த இந்த மாஸ் தீட்டான்ற ஆங்கிளை வச்சு இது என்ன எழுதலாம்? எஃப் காஸ் தீட்டான்னு எழுதலாம். இது அட்ஜசன்ட் சைடை காஸ் தீட்டான்னு எழுதுனதுனால ஆப்போசிட் சைடு எஃப் சைன் தீட்டான்னு இருக்கும். இந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே பேரலல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியதான் என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இதுக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் இதே போல வரையுமா? ட்ரா பண்ணுங்க. எம்ன்ற மாஸ் இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய நார்மல் அப்படின்றது இந்த டைரக்ஷன் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதே டைரக்ஷன்ல எஃப் காஸ் தீட்டாவும் அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எம்ஜி இருக்கு. ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ் இது எஃப் சைன் தீட்டான்றது இந்த டைரக்ஷன். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சு. இந்த வெர்டிகலா இருக்கக்கூடிய இந்த காம்பனண்டா எழுதும்போது எஃப் காஸ் தீட்டா பிளஸ் என் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ என் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா இந்த சைடு கொண்டு வந்துருங்க. எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. எஃப்எஸ் மேக்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என்னதுப்பா? இடத்துல இது புஷ்ஷிங்கான நார்மல், இது புல்லிங்கான நார்மல். ஓ எஃப்எஸ் மேக்ஸ் அப்படின்றது இங்க எப்படி எழுதலாம்? யூஎஸ் mg மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. ஈக்குவேஷன் 1 and 2 லேசா கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அடிஷன் டேமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த இடத்துல சப்ட்ராக்ஷனா இருக்கு. இந்த இடத்துல வெயிட் mg அப்படின்றது 8ன்னு வச்சுக்கிடுவோம். எஃப் காஸ் தீட்டான்றது 2 அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ணும்போது இங்க 10ன்னு வருது. இந்த இடத்துல ஆப்போசிட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல இங்க 8 மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6. புஷ்ஷிங் இஸ் கிரேட்டர் than 2. புல்லிங் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஈஸியரான ஒன்று புஷ்ஷிங்கை கம்பேர் பண்ணும்போது. அப்படியே கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் சொல்லலாமா? கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நார்மல். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றதும் ஒன் கைண்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன்.
இல்லையா? பிளேன் சர்ஃபேஸில் ஒரு ஸ்பியர் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். இதோடைய சென்டர் O. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது நார்மல், டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறது mg. அப்போ இதில் புஷ் பண்ண போகிறோம். அப்படி புஷ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்படின்றத எஃப்னு எடுத்துக்கிடும். ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் நோக்கி நம்ம கொடுக்குறோம். தீட்டா ஆங்கிள் இன்க்ளைண்டா கொடுக்குறோம். அப்போ இந்த எஃப் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இதே போல என்ன செய்யலாம்? பேரல் லைன் வரையணும்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? தீட்டான் இருக்கும். இந்த தீட்டான்ற ஆங்கிளை வச்சு எஃப் ரிசால்வ் பண்ணும்போது இது எஃப் காஸ் தீட்டான் இருக்கும், இது எஃப் சைன் தீட்டான் இருக்கும். ஸோ இந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கைனடிக் ஃபோர்ஸ் இருக்கு. எப்பயுமே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ன்றது அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த பால் இந்த ஸ்பியர் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன்ல நார்மல், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எம்ஜி அண்ட் தென் எஃப் காஸ் தீட்டா. தென் ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஃப் சைன் தீட்டா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது எஃப்கேன்ற கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ என் அப்படின்றது இந்த டேம் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க, எம்ஜி பிளஸ் எஃப் காஸ் தீட்டா. கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம்? மியூ கே என். இந்த என் அப்படின்றது இங்கே புஷ்ஷிங்கான நார்மல் ஃபோர்ஸ். எஃப்கே அப்படின்றது எப்படி எழுதலாம்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூவை மியூ கே இன்ட்டு எம்ஜி பிளஸ் எஃப் காஸ் தீட்டா. ஈக்குவேஷன் 1. ஸோ இதே மாதிரி இங்கே புஷ்ஷிங் பார்க்க போகிறோம். புஷ்ஷிங்க்கு என்ன செய்வோம்? இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இந்த ஆப்ஜெக்ட் சென்டர்ல இருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி, இதோடைய சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் என்னு. ஸோ இதை நம்ம புல் பண்ணி இழுக்க போகிறோம். புல் பண்ணி இழுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் அப்படின்றத சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா. இந்த புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் யார் இருப்பா? கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதேமே நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இந்த தீட்டா வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இந்த எஃப் ரிசால்வ் பண்ணலாம். எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? ஒன்று வெர்டிகல் காம்பனன்ட், இன்னொன்று ஹரிசாண்டல் காம்பனன்ட். ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா, அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிறது அட்ஜசன்ட் சைடா இருக்கு தீட்டாக்கு, அதனால எஃப் காஸ் தீட்டா. ஆப்போசிட் சைடு அதனால எஃப் சைன் தீட்டா. ஸோ இதுக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையுமா? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா அப்வர்ட் டைரக்ஷன்ல என்னு, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எம்ஜி, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எஃப் சைன் தீட்டா, அண்ட் தென் என்னோட டைரக்ஷன்லேயே எஃப் காஸ் தீட்டாவும் இருக்கு. ஹரிசாண்டல் சைடு எஃப் என்ற கைனடிக். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்னோட வேல்யூ சொல்லணும்னா என் பிளஸ் எஃப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம். ஸோ இந்த டேர்ம்ல என்ன வேணும்னா என்ன செய்யணும்? எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வரும்போது நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய ஃபார்முலா என்னதுப்பா? மியூ கே இன்ட்டு என். இதில் புல்லிங்கான நார்மல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ எஃப்கே அப்படின்றது எப்படி எழுதலாம்? மியூ கே இன்ட்டு எம்ஜி மைனஸ் எஃப் காஸ் தீட்டா. இங்கே ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க. இது அடிஷன் டேர்ம், இது சப்ராக்ஷன் டேர்ம். அப்போ புஷ்ஷிங் ஆர் புல்லிங் எது ஒன்று ஈஸியாக இருக்கும்? புல்லிங் தான் ஈஸியாக இருக்கும். புல்லிங் அப்படின்றதுக்கு கம்மியான ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் தான். ஸோ அதனால இது ஈஸியராக இருக்கும் புஷ்ஷிங்கை கம்பேர் பண்ணும்போது. புஷ்ஷிங் அப்படின்றது ஹார்டராக இருக்கும், புல்லிங் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். இதுமாரி எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வச்சு அதோடைய மோஷனை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா புஷ்ஷிங் இஸ் ஹார்டர், புல்லிங் இஸ் ஈஸியர். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.